இன்னைக்கு என்ன சொல்லணும்னா, பேக்கரியில் இருந்தேன்னா எப்படி செல்லு கடைக்கு வந்தேன்? செல்லு கடைக்கும் பேக்கரிக்கும் என்ன சம்மந்தம்? ஒன்றும் இல்லையே. இதான் எல்லோரும் கேட்டாங்க. ஆனால் எனக்கும் அது ஒன்றும் இல்லை தான். பட் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, செல்லுலிப்பர் பார்க்க கொடுத்துருந்தேன். 2500 கேட்டாங்க. ஒரிஜினல் டிஸ்பிளேன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற சொல்லி கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா வாங்கிட்டேன். கொடுத்தது வாங்கினேன். அப்படியே ஒரு மாதிரி ஆளாலையாக போணுச்சு. திரும்பவும் என்னென்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டேன். அவன் வாங்கின இடத்துல ஏமாத்திட்டா தம்பி அப்படின்னாங்க. சரி என்னென்னு பார்த்து சொல்லுங்கண்ணே, கேட்டு சொல்லுங்கண்ணே அப்படின்னா, அவன் சரி இது பண்ண மாட்டான் தம்பி, மாற்ற மாட்டான் அப்படின்னாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அப்போ மேற்கொண்டு ஒரு 1500 கொடு, நான் உனக்கு அது நானே என் காசு போட்டு பண்ணித்தரேன் அப்படின்னாரு. சரி அப்படின்னேன். அப்புறம் பார்த்தா திரும்பவும் அது ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப வந்துருச்சு. அப்போ எவ்வளோ, நான் 4000 செலவு பண்ணியிருக்கேன் அந்த ஃபோனுக்கு. சரியாக வரல. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு நான் என்ன பண்ணேன், செல்லை நானே அக்கா பிரிச்சுட்டேன். எப்படி கழட்டுறோன்னு கழட்டிட்டு அதை நேராக பேர் பார்ட்ஸ் கடைக்கு போயிட்டு அந்த டிஸ்பிளே வாங்கிட்டு வந்து மாட்டினேன். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வெறும் செலவு வந்து மொத்தமே ஒரு 1200 தான் வந்துச்சு அந்த ஃபோனுக்கு. அப்போ இவ்வளோ தான் வருது, அப்போ ஏன் நம்மக்கிட்ட இவ்வளோ காசு பிடுங்கினாங்க அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் இதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் ஃபோனு கொடுத்தாங்க. ஏன் ஃபோனுக்கு கிளிப்பர் பார்த்து கொடு அப்படின்னு. அப்படி அவங்க செல்லு கிளிப்பர் பார்த்து கொடுத்தேன். அதே மாதிரி நான் மாட்டின மாதிரியே அதையும் மாட்டி கொடுத்தேன். அப்படி இருக்க அடுத்து அப்படியே அவங்க மூலிமா அப்படியே ரெக்கமெண்ட் ஆகி நிறைய பேர்கிட்ட ஃபோன் சேல்ஸ் அப்படியே வந்துச்சு எனக்கு மாற்ற சொல்லி, சர்வீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நெருங்கி அந்த பேக்கரியில் வேலை செய்யும் போதே ஒரு 80 செல்லுக்கு மேலே நான் டிஸ்பிளே மாற்றி கொடுத்துட்டேன். பேக்கரி விட்டு நிற்கும் போது தான் எனக்கு தோணுச்சு, நம்ம இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, எந்த வேலைக்கு போகிறது அப்படின்னு மைண்ட் செட்டில் இருந்துச்சு. அப்போ தான் நம்ம செல்லு தான் நல்லா லிப்பர் பார்க்குறோமே, செல்லு கடை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனேன். ஒரு 10 நாள் ஜாலியாக சாப்பிட்டுட்டு வீட்டில் படுத்து தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன பண்ணலான்னு, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டு. அப்படி இப்படின்னு தேடினேன், எங்கெங்கே போகலாம், எங்கே வாங்கலாம், எங்கே கம்மியாக இருக்கும், எல்லாத்தையும் பார்த்து வாங்கி மக்களுக்கு கரெக்டாக கம்மியான ரேட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் தரவாக செக் பண்ணேன். இப்போ நான் புதுக்கோட்டையில் வாங்கினா நான் இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியாது. அதுவே நான் புதுக்கோட்டையிலேருந்து கொஞ்சம் தூரமாக கோயம்புத்தூர், பெங்களூர் இந்த மாதிரி வாங்கினா திருச்சி ரேட்டுக்கு கொடுக்க முடியும். அப்போ பெங்களூர் ரேட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம டெல்லியில் வாங்கணும். புரியுதுங்களா? அப்போ டெல்லியில் உள்ளதை வாங்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.